ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு வியாதியின் பிடியில வேதனையின் பிடியில சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வியாதியிலிருந்து இந்த வேதனையிலிருந்து முற்றிலுமாக நான் குணம் பெறுவேன், சுகமாவேன், இன்றைக்கு என்னுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும், இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை கண்டு என்னை குணமாக்குவார்னு காத்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் யாரோ ஒருவர் வியாதிப்பட்டு அவங்களுக்காக நீங்க ரொம்ப நாட்களாக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனாலும் அவங்க சுகம் பெறவில்லை என்று வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். வேதாகமத்துல ஒரு நபர் இருக்கிறார், 38 வருடம் வியாதியாய் இருந்த மனிதன். அவருடைய எல்லா முயற்சி செய்தும் அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்த போதிலும் 38 வருடமாய் அந்த வியாதியின் பிடியில இருந்த மனிதனை இயேசு ஒரு நாள் போய் குணமாக்கினாரு. இன்றைக்கும் இயேசு உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கண்டு ஆண்டவர் உங்களுக்கு குணமாக்குவாரு. அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தது போல இன்றைக்கு நீங்க மருத்துவர்களால கைவிடப்பட்டிருக்கலாம், இல்ல மருத்துவ சிகிச்சை பெற முடியாதபடிக்கு உங்க பொருளாதார வசதி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களை முற்றிலும் குணமாக்கி நீங்க ஆண்டவரை மறுபடியும் பூரண ஆயுசோடு உங்க ஆயுசு நாட்களை பெருக பண்ணி நீங்க ஆண்டவரை துதிக்கப்படும்படியாக ஆண்டவர் உங்களை மறுபடியும் பழைய நிலைக்கு பழைய உடல்நிலைக்கு உங்களை கொண்டு வருவார். நிச்சயமாக நீங்க கைவிட்டுறாதீங்க. விசுவாசத்தை நம்பிக்கைய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. எந்த வியாதியா இருந்தாலும் எந்த வேதனையா இருந்தாலும் கர்த்தரால் நிச்சயமாக மாற்ற முடியும், குணமாக்க முடியும். அவர் உங்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணி உங்களை நிச்சயமாக உங்களை குணமாக்குவார். என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இசப்பா இப்பொழுதும் ஏதோ ஒரு வியாதியின் பிடியில வேதனையின் பிடியில மரண தருவாயில இசப்பா இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இசப்பா நீண்ட நாட்களாக இசப்பா அந்த வேதனையை சகித்து கொண்டு என்றைக்கு நான் இதுல இருந்து குணமாவேன்னு இசப்பா தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நீங்க அறிவீங்க ராஜா. இசப்பா அவங்களுக்கு எந்த விதமான வியாதியா இருந்தாலும் எந்த வேதனையா இருந்தாலும் அதுல இருந்து முற்றிலுமாக குணம் தர உம்மால் முடியும் ராஜா. இன்றைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்ற வசனத்தின்படி இசப்பா உங்க பிள்ளைகளை எந்த வியாதியின் பிடியில சிக்கி தவித்திருந்தாலும் எந்த வேதனையில் இருந்தாலும் அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் மாற்றி அவங்களை குணமாக்குங்க ராஜா. நீங்க இசப்பா சொன்னது போல இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று இசப்பா நீங்க எரேமியாவில் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல இசப்பா பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தி இசப்பா நீங்க அவங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க, அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வியாதி வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை குணமாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். ஆமென்.